பன்பூர்ன்ற கிராமத்துல ஜக்குவும் சோமுவும் ரொம்ப நல்ல நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு தெரியாதது இல்லடா. என் பிஸ்னஸ்ல ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். எனக்கு இப்போ வருமானமே பத்தல. அதனால நான் வேற காட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நல்ல யோசனை தான் நண்பா. நீ பார்த்து போயிட்டு வா. எப்ப கிளம்புற? இதோ நான் இப்பயே கிளம்பலான்னு இருக்கேன்டா. நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோட தங்க முட்டைய நீ பத்திரமா பார்த்துக்கோ. நான் போற இடம் எப்படின்னு தெரியல. அதனால உன்கிட்டயே இந்த தங்க முட்டை பத்திரமா இருக்கட்டும். என்ன நம்பி என்கிட்ட உன் தங்க முட்டையே கொடுக்குற. உனக்காக நான் பார்த்துக்காம இருப்பேனா? நீ பத்திரமா போயிட்டு வா சோமு. சோமு அவன்கிட்ட இருந்த தங்க முட்டைய ஜக்கு கிட்ட ஒப்படைச்சான். அப்புறம் அங்கேருந்து பக்கத்து காட்டுக்கு போனான். நல்லா உழைச்சான், நிறைய சம்பாரிச்சான். கொஞ்ச நாள்ல ஜக்கு கிட்ட திரும்ப வந்தான். ஜக்கு, எப்படி இருக்க? எனக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. அடுத்த முறை உன்னையும் கூட்டு போறேன். சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது. ரொம்ப அசதியா இருக்கு. என்னோட தங்க முட்டைய குடுடா, நான் கிளம்புறேன். ஜக்குக்கு அந்த தங்க முட்டை மேல ஒரு ஆசையே உண்டாகிருச்சு. அதனால ஜக்கு சோமு கிட்ட இப்படி சொன்னான். சோமு சோமு, என்ன மன்னிச்சிடுடா. உன்னோட தங்க முட்டைய நான் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனா ஒரு எறும்பு வந்து உன் தங்க முட்டையை எடுத்துட்டு போயிருச்சு. சோமுக்கு ஜக்குவோட எண்ணம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஜக்கு போய் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டான். சரி, பரவாயில்ல விடு ஜக்கு. நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. நான் உன் பையனுக்கு சில கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கு அனுப்புறியா? நான் கிஃப்ட்லாம் உன் பையன் கிட்ட கொடுத்து விடுறேன். என்ன கிஃப்டா? சூப்பர்டா சோமு. நீ கிளம்பு. என் பையன் வெளியே விளையாட போயிருக்கான். அவன் வந்தோடனே உன் பின்னாடியே நான் அனுப்பிடுறேன். சோமு அங்கேருந்து கிளம்பிட்டான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்திலேயே ஜக்குவோட பையன் சோமுவை பார்க்க வந்துட்டான். சோமு அங்கிள், சோமு அங்கிள், எனக்காக நீங்கள் ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கீங்கன்னு அப்பா சொன்னாங்க. என்ன கிஃப்ட்டு? கொடுங்க கொடுங்க. வா வா சின்ன பையா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி சொன்ன சோமு ஜக்குவோட பையனை கூண்டுக்குள்ளே போட்டு பூட்டி வீட்டில் வேற இடத்துல ஒளிய வச்சுட்டான். நேரம் ஆக ஆக பையனை காணோன்ற பயத்தில் ஜக்கு சோமு வீட்டுக்கு வந்தான். சோமு, என் பையன் உன்கிட்ட gift வாங்க வந்தான். இன்னும் வீடு திரும்பல. அதான் உன்கிட்ட வந்தானா இல்லையான்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஆமா ஆமா, உன் பையன் இங்க வந்தான்டா. நான் gift எடுக்க உள்ள போனேன். வெளியே வந்து பார்த்தப்போ ஒரு எறும்பு உன் பையனை தூக்கிட்டு அங்க தூரமா போனத பார்த்தேன். என்னால பிடிக்கவே முடியலடா. நீ ஏதோ ஃப்ராட் பண்ற, பொய் சொல்ற. நீ என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கற. வா, நம்ம ஊர் தலைவர் கிட்ட போகலாம். அவர்கிட்ட ஏன் நியாயத்தை கேட்போம். ரெண்டு பேரும் ஊர் தலைவர்கிட்ட போனாங்க. என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? ஐயா, இந்த சோமு என் பையனுக்கு gift தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போனா. என் பையன் வீட்டுக்கே திரும்பல. காணமேன்னு போய் எங்கடா என் பையன்னு கேட்டா உன் பையனை எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். அது எப்படி அத்தனோட எறும்பு என் பையனை தூக்கிட்டு போக முடியும்? என்ன சோமு, எறும்பு எப்படி தூக்கிட்டு போக முடியும்? என்ன சோமு, கதை விட்றியா? ஏயா, நான் என் தங்க முட்டையை இந்த ஜக்கு கிட்ட கொடுத்துட்டு தொழிலுக்காக வேற காட்டுக்கு போனேன். திரும்ப வந்து கேட்டா என் முட்டைய எறும்பு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னான். என் முட்டைய அந்த சின்ன எறும்பு தூக்கிட்டு போகும்போது இவன் பையனை தூக்கிட்டு போக முடியாதா? ரெண்டு சைடும் நியாயத்தை கேட்ட தலைவருக்கு பிரச்சனை என்னன்றது தெளிவாக புரிஞ்சிச்சு. இங்க பாரு ஜக்கு, ஓ மேலதான் தப்பு. முதல்ல நீ சோமுவோட தங்க முட்டையை திருப்பி கொடுத்துடு. அப்புறம் சோமு, அவன் பையனை வச்சு நீ விளையாடுறது ரொம்ப தப்பு. அவனோட பையனைய நீ திரும்ப கொடுத்துடு. ரெண்டு பேரும் பையனையும் தங்க முட்டையும் திருப்பி கொடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட தப்பையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்பொழுதுமே உழைச்சி தான் சம்பாதிக்கணும். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா அது நமக்கே பிரச்சனையாக தான் முடியும்.
ஓகே, இந்த வார சப்ஸ்கிரைபர்ஸ் நேரம் பார்க்கலாம் வாங்க. வர February 19 பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற சகாய ஸ்தனிஸ்லாஸ் அவங்க வாழ்க்கையில எல்லா இனிமையும் பெற்று சந்தோஷமா வாழணும்னு லியா கார்ட்டூன்ஸோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களோட பர்த்டே விஷஸோ இல்ல உங்களோட பேரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நேரத்துல வரணும்னா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பை. Subscribe for more.